கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய மக்களே, அந்த காலம் தொடங்கி இந்த காலம் வரை, அதாவது பிதாவாகிய தேவனுடைய காலம் தொடங்கி, அதாவது உலகம் ஆரம்பித்த காலம் தொடங்கி இந்த காலம் வரையிலும், இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகளான இந்த காலம் வரையிலும் கிறிஸ்தவ மக்களாகிய உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள், அவர்களிடம் எவ்வளவு போராடினாலும் இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம், இரட்சகர் என்று எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். இதைத்தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவும் மக்களின் குணத்தை வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று பிரிக்கிறார். இன்னொரு ஜனத்தை பக்தியின் அடையாளமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று பிரிக்கிறார். இன்னொரு ஜனத்தை அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் மனம் மாறுவார்கள் என்று பிரிக்கிறார். இப்படி ஜனங்களை அவர்கள் பாவங்களுக்கு ஏற்றது போல சினம் கொண்டு அழிக்காமல் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றே காத்திருக்கிறார். சரி, இவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் மனம் மாறாமலே இருந்து கொண்டிருந்தால் என்ன செய்வார்? அன்றைக்கு எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை பார்வோனிடமிருந்து வெளியே கொண்டு வந்து காப்பாற்றிய தெய்வம், செங்கடலை பிளந்து காப்பாற்றிய தெய்வம், அவர்கள் கண்டுக்குட்டிகளை வைத்துக்கொண்டு பாகாலை வணங்குவது போல களியாட்டம் செய்தபோது தேவன் சினம் கொண்டு அழிக்க விரும்பினார். ஆனால் மோசே, இல்லை, உம்முடைய ஜனங்களை நீர் அழிக்க வேண்டாம், இதற்காகவா அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்தீர் என்று கேட்டார். எப்படி அவர்களுக்கு அன்றைக்கு தேவன் மன்னிப்பு கொடுத்து வாழ வைத்தாரோ, ஆசீர்வதித்தாரோ, அந்த இஸ்ரவேல் ஜனங்களாக நம்மளை இன்று வரை வைத்திருக்கிறாரோ, என்ன பாவம் செய்தாலும் நம்மை தண்டிக்காமல் இன்றைக்கு களியாட்டம் ஆடுகிற இஸ்ரவேல் ஜனங்களை, மக்களை, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத மக்களை, மோசே வானத்துக்கு மலையின் மீது ஏறி போன பின்பும் அவனுடைய பிரேத குழி எங்கே இருக்கிறது என்று தெரியாத மக்கள், தனக்கென்று ஜோஷுவாவை வழிமுறை செய்த ஒரு மக்கள், இன்னொரு கூட்டம் களியாட்ட கூட்டம். இது அற்புதங்களுக்காக மட்டுமே வாழ்கிற கூட்டம், பணத்துக்காக மட்டுமே வாழ்கிற கூட்டம். இந்த பணத்துக்காக மட்டுமே சுகம், பணம், மாமிசம், இச்சை, இதற்காக வாழுகிற கூட்டம். இந்த கூட்டம் பணம் கிடைக்காவிட்டால் முணுமுணுக்கும், இச்சை கிடைக்காவிட்டால் இந்த சுகமில்லாத வாழ்க்கை எதற்கு என்று சொல்லும். இப்படிப்பட்ட மக்களை தேவன் அழிக்காமல் அவர்கள் மீது இரக்கம் பாராட்டுவது என்ன? அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் பாராட்டுகிற நீடிய கிருபை இருக்கிறது. சரி ஆண்டவரே, நீர் இன்றைக்கு அவர்களை மன்னித்து அவர்கள் போக்கிலே விடுகிறீர். சரி ஆண்டவரே, நாளை அவர்களுக்கு எப்படி மனம் திரும்புதல் செய்வீர்? எத்தனை காலம்? நாங்களும் பல காலமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் திருந்தவே இருக்கலை. இப்பொழுதும் அவர்கள் களியாட்டம் போட்டுக்கொண்டு பாகாலை விரும்பிக் கொண்டு அதை தான் வணங்கி கொண்டிருக்கிறார்களே. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார்களே. அப்போ அவர்களுக்கு என்னதான்? மகனே, நீ உன்னுடைய பரிசுத்தத்தையும் நீ என் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தையும் சொல்லிக் கொண்டு போ. அவர்களுக்கு நான் தெய்வம் என்பதையும் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்று பிரசங்கி.
வணங்கா கழுத்துள்ள கடினமான இருதயமாகிய அவர்களுக்கு பார்த்து கொள்வது என் பொறுப்பு, நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 352வது பக்கம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம், 2 அதிகாரங்களை படித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும். அதில் முக்கியமான ஒரு வசனம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படிப்போம். இது கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்கு தேவன் எழுதி வைத்திருக்கும் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புற ஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து, நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடிவாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவருடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடிவர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தையும் வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியையும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்பட்டுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. கர்த்தர் ஏன் பறவைகளை இவ்வளவு பெருக்கமா வச்சிருக்காருன்னு இப்ப தெரியுதா? லேலுயா. ஊழியம் செய்யுங்க, இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதை சொல்லுங்க. அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பற்றி எரிச்சல் அடைய வேண்டாம். அவர்களுக்கு என்றே எழுதி வைத்திருக்கிற வசனங்கள் தான் இது. சொல்லாமல் மட்டும் இருக்காது, அவ்வளவுதான். உங்களுடைய மனம் திரும்புதலின், உங்கள் இருதயத்தின் அந்த வேதனையை தேவன் பார்க்கிறார். அதற்கான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஆனால் அவர்களுக்கு சொல்லுங்க, கேட்கலனா கவலைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென்.